மிக முக்கியமான ஒரு இபாதத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அதை யார் செய்வார்களோ அவர்களுக்கு சத்தியமாக சத்தியமிட்டு சொன்ன சமாச்சாரத்தில் ஒன்று, யாருக்கு இந்த உலகத்தில் சதக்கா கொடுத்து பழக்கப்படுகின்ற தன்மை இருக்குமோ அவனுக்கு சத்தியமாக கெட்ட மௌத்து வரவே வராது. செய்கின்ற முதலாவது பாக்கியம் என்ன தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்தில் ஷைத்தானுடைய பவரை விட்டு பாதுகாத்து அவன் நாட்கள களிமாவை வெளியாக்கி அவனை சொர்க்கவாதியாக மாற்றுகின்ற செயலை செய்யக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் ஒரு இபாதத்துக்கு இருக்கும் என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் செய்கின்ற சதகா சாதாரணமானதல்ல. இன்னொரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹசன், ஹுசைன், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் ஹஜ்ஜை முடித்துட்டு வருகிறார்கள். பாலைவனத்தில் நடைபாதையில் வருகிறார்கள். இரவுடைய நேரமாகிறது. பசி தாங்க முடியல. உணவு பதார்த்தங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. பணம் கையில் இருக்கிறது. பணத்தை சாப்பிட முடியாது. ஏதாவது சாப்பிட வேண்டும். அங்கே தேடி பார்க்கிறார்கள். அந்த நடு பாலைவனத்தில் ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்கு 3 பேரும் செல்கிறார்கள். அங்கே போய் பார்த்தால் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி இருக்கிறாள். ஒரு மூதாட்டி சலாம் சொல்லிவிட்டு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகள், நாங்கள் ஹஜ்ஜை முடிச்சிட்டு வருகிறோம், எங்களுக்கு சரியான பசியாக இருக்கிறது, சாப்பாடு இருந்தால் தாருங்கள், அதற்கு நாம் பணத்தை தருகிறோம். அந்த தாய் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டோன்னே அவளுடைய வீட்டில் இருந்தது ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு பொட்டை ஆடு, பெண்ணாடி. அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த ஆட்டை அறுத்து இந்த 3 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்பினாள். அடுத்த நாள் காலையில் அந்த மூதாட்டியுடைய கணவர் வயது முதிர்ந்து வருகிறார். ஆண்கள் என்றால் எங்கள் அனைவர்களுக்கு தெரியும், வரும்போதே ஒரு நோட்டம் இடுவார்கள். வீட்டில் என்ன இருந்தது என்ன இல்லை என்பதை பார்ப்பது ஆண்களுடைய வழக்கம். இந்த வயது முதிர்ந்தவர் வருகிறார், பார்க்கிறார், ஆட்டை காணவில்லை. மனைவியா கூப்பிட்டார், இங்க வாங்க, ஆடுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த அம்மையார் சொல்கிறார், அந்த ஆட்டை ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை வந்தார்கள், அவர்கள் சாப்பாடு கேட்டார்கள், அறுத்து சாப்பாடு கொடுத்தேன். வைஹக்கி, உனக்கு நாசம் உண்டாகட்டும். எங்கட வருமானமே அந்த ஆடுதானே, அந்த ஆடு தருகின்ற பாலை விற்றுத்தானே நாங்கள் சாப்பிடுகிறோம். போய் அந்த ஆட்டை நீ அறுத்து கொடுத்தாய் என்று அந்த முதியவர் அந்த மூதாட்டியோட கடிந்து கொண்டார். கொஞ்ச நாளைக்கு பின்னால 2 பேரும் மதீனா நகருக்கு போறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேரையும் பார்த்தாங்க. வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து விருந்து உபசாரம் செய்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 பேருக்கும் 1000 ஆடுகளையும் 1000 தீனார்களையும் கொடுத்தார்கள். இந்த மூதாட்டி ஒரு பார்வை கணவனை, ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்ததற்காக வேண்டி என்ன ஆட்டம் போட்டாய் உலகத்தில் பார்த்தியா? 1000 ஆடுகளை அல்லாஹ் தந்தான். உன் வாழ்நாளில் 1000 ஆடுகளையும் 1000 மிருகங்களை நீ பார்த்திருப்பாயா? ஹசன் என்ன செய்தார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அனுப்பினார்கள். அவர்களும் அதே போன்று 1000 ஆடுகளையும் 1000 தீனார்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். அவர்கள் அப்துல்லாவுடைய வீட்டுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் 2000 மிருகங்களையும் 2000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். இந்த 2 பேரும் கேட்டார்கள், அந்த 2 பேரும் 1000 தந்தார்கள், நீங்கள் ஏன் 2000 தந்தீர்கள்? சொன்னார்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் 2 பேரும் நேரடியான பேர குழந்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய. அவர்கள் ஒன்று கொடுத்ததுடைய நன்மை அடைய வேண்டும் என்றால் குறைந்தது நாங்கள் 2 மடங்காவது கொடுக்கணும். எதுல போட்டி போட்டார்கள்? சுப்ஹானல்லாஹ். அந்த மூதாட்டி தன்னுடைய கணவரை பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு கணவரை பார்த்து சொன்னார், ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்ததினால நீ இவ்வளவு பெரிய ஆட்டம் போட்டாய் பார். கண்ணை மூடுவதற்கு முன்னால் 4000 ஆடுகளையும் 4000 திருங்களையும் தந்த ரப்பு கியாமத்தில் எனக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தை தருவான் என்று நினைக்கிறாய்? உலகத்தில் ஒரு ஆட்டை கொடுத்ததற்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை இந்த பூமிக்கு மேலால் கண்ணை மூட முன்னால் செய்கிறான் என்றால், நாளைக்கு சொர்க்கத்துக்கு போனதற்கு பின்னால் சதக்காவுடைய வாக்குறுதியே கெட்ட மௌத்து வராது. அதனால சொர்க்கம் நிச்சயம். எனவே சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட கூலியை தருவான்? சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களை சொல்ல வருகின்ற விடயம், கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவதற்கு எத்தனையோ ஏற்பாடுகள் இருக்கிறது. அதுல விசேஷமான ஒன்றுதான் சதகா.
அல்லாஹ் சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களை பயன்படுத்தி சக்கராத்து வருவதற்கு முன்னால் எங்களால் எவ்வளவு எல்லாம் ஏழை எளியோர்களுக்கு, கஷ்டமானவர்களுக்கு, பொது சேவைகளுக்கு, நல்ல வேலைகளுக்கு வாரி வழங்குவோமோ அந்த சொத்துல சத்தியமாக குறையும் வராது. ரசூலோட ஹதீஸ் இருக்குது, ஒன்றை கொடுத்தால் 10 கொடுக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான் என்ற வாக்குறுதியும் இருக்கிறது. அதே நேரத்தில் சக்கராத்துல கலிமா வாய்க்கு வர இருக்கிறது, அல்லாஹ் சொர்க்கத்தை தர இருக்கிறான். எனவே இது போன்ற அமல்களை செய்து எங்களுடைய கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி இந்த பூமிக்கு மேலால் நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவான்.